என்ன நீ வந்திருக்க? உங்க அம்மா வரலையா? இல்லைங்க. காலையிலேருந்து அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. அதான் அம்மாவ வீட்ல இருக்க சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். என்னமோ. சரி, உள்ள வா. ம். அ, என்னம்மா செய்யணும்? அங்க பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த துணியெல்லாம் ஒழுங்கா மடிச்சு வை போ. செஞ்சிடுறேம்மா. உங்க அம்மாவுக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுல்ல. ம். ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு. சரி, நீ உள்ள போய் வேலையை பாரு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏய், கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேம்மா. டீ. அது அங்க வை. ம். சரி சரி, போய் வேலையை பாரு. ம். ஐயோ, செயின் எங்க போச்சு? ஆ, ஆ. ஆ, ஆ. ஐயோ, காணுமே. எங்க வச்ச? ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. அடியே, இங்க வாடி. மா. சொல்லுங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. டைம் ஆயிருச்சு, வீட்டுக்கு கிளம்பு வா. என் செயின் எங்கடி? அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? உங்க செயினா? நான் எந்த செயினையும் பார்க்கலையே. என் செயின் உன்கிட்ட தான் இருக்கு, வெளியில எடு. இல்லம்மா, நான் உங்க செயினை பார்க்க கூட இல்ல. என் பெட்ரூமை காலையில கிளீன் பண்ணது நீதானே? ஆமா. என் செயின் கீழே விழுந்தப்ப நீதான் எடுத்திருக்கணும். அம்மா, அந்த செயினை மரியாதையை எனக்கு கொடுத்தனா உன்னை விட்டுருவேன், இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் உங்க செயினை பார்க்கவே இல்ல. என் செயினை நீதான் எடுத்திருக்க. உடனே Dress அவரு நான் செக் பண்ணணும். Dress ஏய், எதுக்கு செக் பண்ணனும் சொல்றல. ஐயோ, உடனே Dress அவரு. இங்க பாருங்க. என்னம்மா இது இப்படி பண்றீங்க? ஒரு தடவை நானே போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை கிடைக்கலன்னா போலீஸ்ல போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. பாருடி, நல்லா பாரு. இருங்கம்மா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ ஒளிச்சு வச்சிருந்தா இங்க எப்படி இருக்கும்? இப்ப நகை விக்கிற விலையில அந்த செயின் லட்சக்கணக்குல எல்லாம் போகும். கடவுளே. நடி நடி, நல்லா தேடுற மாதிரி நடி. அம்மா, ஒரு நிமிஷம். இதானே உங்க செயின்? எங்க கொடு. என்னங்கம்மா இது? நீங்க சரியா தேடி பார்க்காம என் மேல பழிய போட்டீங்களே. சரி, கோச்சிக்காத. எப்படியோ செயின் கிடைச்சிருச்சுல்ல,
கொஞ்சம் பொறுமையா தேடி பாத்திருந்தா இந்த செயின் உங்க கைக்கே கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு என் மேல சந்தேகப்பட்டு என் ட்ரெஸ் எல்லாம் அவுக்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களே. இனிமே நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரதாவே இல்ல. எங்க அம்மா கூட வரமாட்டாங்க. என்ன மன்னிச்சுக்கடி. நான் சரியா தேடி பார்க்காம அவசரப்பட்டு பேசிட்டேன். சரி போட்டு விடுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன்.